உலகத்தரமான வெபினார் ஸ்கிரிப்ட் பார்ட் 3 செக்ஷன் 1 தலைப்பு நான் யார்? வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய கேள்வி. முற்றிலும் புதிய ஒரிஜினல் வெபினார் ஸ்கிரிப்ட் தன்னறிவு, மனவிழிப்புணர்வு மற்றும் கவலைகளிலிருந்து விடுதலை என்ற மையக் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. சினிமேட்டிக் ஓப்பனிங். ஒரு பெரிய நாடக மேடை. திரை திறக்கிறது. ஒருவர் மன்னராக நடித்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் கைத்தட்டுகிறார்கள். அடுத்த காட்சி, அவரே பிச்சைக்காரராக நடித்துக் கொண்டிருக்கிறார். மீண்டும் கைத்தட்டல். நாடகம் முடிகிறது. அனைவரும் வீட்டிற்கு செல்கிறார்கள். அந்த நடிகர் மேக்கப்பை கழுவுகிறார். அப்பொழுது அவர் மன்னரும் இல்லை, பிச்சைக்காரரும் இல்லை, அவராக இருக்கிறார். நண்பர்களே, வாழ்க்கையிலும் நாம் பல வேடங்களில் வாழ்கிறோம். அப்பா, அம்மா, மகன், மகள், மாணவர், ஆசிரியர், முதலாளர், ஊழியர். இந்த எல்லா வேடங்களும் உண்மைதான். ஆனால் அவை அனைத்தும் நீங்கள் அல்ல. ஒரு கேள்வி, உங்கள் வேலை போய்விட்டால் நீங்கள் இல்லையா? உங்கள் பணம் குறைந்துவிட்டால் நீங்கள் குறைந்து விடுகிறீர்களா? உங்கள் பதவி மாறினால் நீங்கள் மாறிவிடுகிறீர்களா? இல்ல, அப்படியானால் நீங்கள் யார்? ஒரு உணர்ச்சிமிக்க கதை. ஒரு பேராசிரியர் ஓய்வு பெற்றார். வருடங்கள். அவரை புரொஃபசர் என்று அழைத்தார்கள். ஓய்வுக்குப் பிறகு யாரும் அப்படி அழைக்கவில்லை. அவர் மனம் உடைந்தார். அவர் சொன்னார், நான் யார் என்று எனக்கே தெரியலை. அவர் வேலையை இழக்கவில்லை. அவர் தன் அடையாளத்தை வேலையுடன் கட்டி போட்டிருந்தார். ஆடியன்ஸ் ரிஃப்ளெக்ஷன். ஒரு நிமிடம். கண்களை மூடுங்கள். உங்களைப் பற்றி நீங்கள் சொல்லும் முதல் 5 வார்த்தைகள் என்ன? நான் ஒரு மருத்துவர், நான் ஒரு தொழிலதிபர், நான் ஒரு தாய், நான் ஒரு மாணவன். இப்போது இந்த எல்லா வார்த்தைகளையும் ஒரு நிமிடம் விலக்கி வைத்தால் மீதம் இருப்பது யார்? ஒரு கிராமத்து கதை. ஒரு கிணறு. அதன் தண்ணீரில் வானம் தெரிகிறது, மேகம் தெரிகிறது, நிலா தெரிகிறது. ஒரு சிறுவன் கேட்டான், தாத்தா, நிலா கிணற்றுக்குள்ள இருக்கா? தாத்தா சிரித்தார். இல்ல, தண்ணீர் அமைதியா இருக்கிறதுனால அது பிரதிபலிக்குது. மனமும் அப்படித்தான். மனம் அமைதியாக இருந்தால் உண்மையை தெளிவாக பார்க்க முடியும். மனம் கலங்கியிருந்தால் எல்லாமே மாறிப்போனது போல தெரியும். சைக்காலஜி இன்சைட். உளவியலில் செல்ஃப் கன்செப்ட் என்ற கருத்து இருக்கிறது. அதாவது நான் யார் என்பதை பற்றி நமக்குள் உருவான மனப்படம். சிக்கல் எங்கே தெரியுமா? பலர் தங்கள் சம்பளம், பதவி, வெற்றி, தோல்வி, மற்றவர்களின் பாராட்டு இவற்றை வைத்து தங்களை அளக்க ஆரம்பிக்கிறார்கள். அதனால் வெளிப்புறம் மாறும்போது உள்ளே அமைதி உடைந்து விடுகிறது. ஒரு சின்ன சிரிப்பு. ஒருவர் சொன்னார், எனக்கு ஃபேஸ்புக்ல லைக் குறைஞ்சிருச்சு. நான் கேட்டேன், உங்க மதிப்பும் குறைஞ்சிருச்சா? அவர் சிரித்தார். நாம் சில நேரங்களில் எண்களை நமது மதிப்பாக மாற்றிவிடுகிறோம். பிசினஸ் எக்ஸாம்பிள். ஒரு தொழிலதிபர். ஒரு வருடத்தில் மிகப்பெரிய நஷ்டம். அனைவரும் சொன்னார்கள், அவர் முடிந்துவிட்டார். அவர் சிரித்தார். என் தொழில் நஷ்டமடைந்திருக்கலாம், நான் அல்ல. 2 வருடங்களில் அவர் மீண்டும் எழுந்தார். ஏன்? அவர் தன்னை தன் வியாபாரத்துடன் ஒன்றாக கருதவில்லை. ஃபேமிலி எக்ஸாம்பிள். ஒரு தாய் குழந்தைகள் வளர்ந்து வெளிநாடு சென்ற பிறகு தனிமையை உணர்ந்தார். அவர் சொன்னார், இனி நான் யாருக்காக வாழ்வது? ஒரு ஆலோசகர் கேட்டார், 40 வருடங்கள் நீங்கள் அம்மாவாக வாழ்ந்தீர்கள். இப்போது உங்களாக வாழத் தயாரா? அந்தக் கேள்வி அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. அறிவியல் பார்வை. நமது மூளை தொடர்ந்து நான் என்ற கதையை உருவாக்கிக் கொண்டே இருக்கும். அந்தக் கதை நிலையான உண்மை அல்ல. அது அனுபவங்கள், நினைவுகள், நம்பிக்கைகள் இவற்றால் உருவான ஒரு மன வரைபடம். அந்த வரைபடத்தை தேவைப்பட்டால் மீண்டும் வரையலாம். ஆடியன்ஸ் ஆக்டிவிட்டி
ஒரு வெள்ளை காகிதம் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலே எழுதுங்கள். நான், அதன் கீழே உங்களைப் பற்றி 10 வாக்கியங்கள் எழுதுங்கள். பிறகு ஒவ்வொன்றையும் பார்த்து இந்தக் கேள்வியை கேளுங்கள். இது ஒரு வேடமா? அல்லது என் உண்மையான இயல்பா? ஒரு ஆழமான கதை. ஒரு சிறுவன் தன் தாத்தாவிடம் கேட்டான், தாத்தா, நான் யார்? தாத்தா உடனே பதில் சொல்லவில்லை. அவரை ஒரு ஏரிக்கரைக்கு அழைத்துச் சென்றார். தண்ணீரில் சிறுவன் தன் முகத்தை பார்த்தான். தாத்தா சொன்னார், தண்ணீர் கலங்கினால் உன் முகம் தெளிவாகத் தெரியுமா? இல்லை. மனம் கலங்கினால் உன்னையும் நீ தெளிவாக பார்க்க முடியாது. பிராக்டிக்கல் எக்ஸசைஸ் இன்று 10 நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். எந்த மந்திரமும் வேண்டாம். எதையும் தடுக்க வேண்டாம். மனதில் வரும் ஒவ்வொரு எண்ணத்தையும் இப்படிச் சொல்லுங்கள். இது ஒரு எண்ணம். கோபம் வந்தால். இது ஒரு உணர்ச்சி. பயம் வந்தால். இது ஒரு உணர்ச்சி. நீங்கள் அவற்றை பார்க்கும் சாட்சி என்பதை மெதுவாக உணர ஆரம்பியுங்கள். ஆன்மீகக் கண்ணோட்டம். இது ஒரு ஆன்மீகப் பார்வை. வானத்தில் மேகங்கள் வருகின்றன, போகின்றன. ஆனால் வானம் மாறுவதில்லை. அதேபோல் எண்ணங்கள் வருகின்றன, உணர்ச்சிகள் வருகின்றன, வெற்றியும் தோல்வியும் வருகின்றன. ஆனால் அவற்றை கவனிக்கும் விழிப்புணர்வு அமைதியாக இருக்க முடியும். சம்மரி. இன்று நாம் கற்றது, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கும் வேடங்கள் நம்முடைய முழு அடையாளம் அல்ல. வெளிப்புற மாற்றங்கள் நமது உண்மையான மதிப்பை தீர்மானிக்காது. மனம் உருவாக்கும் நான் என்ற கதை மாற்றக்கூடியது. மனம் அமைதியாக இருக்கும்போது நம்மைப் பற்றி தெளிவாக பார்க்க முடியும். தன்னறிவு என்பது தகவல் அல்ல, தொடர்ந்து கவனிக்கும் ஒரு பயணம். கியூரியாசிட்டி ஃபார் பார்ட் 3 செக்ஷன் 2 அடுத்த பகுதியில். ஒப்பீடு ஏன் அது மகிழ்ச்சியை திருடுகிறது? மற்றவர்களுடன் ஒப்பிடும் மனம் எப்படி உருவாகிறது? சமூக ஊடகங்கள் நம் மனதை எப்படி பாதிக்கின்றன? பொறாமையை எப்படி ஊக்கமாக மாற்றலாம்? தன்னம்பிக்கையை எப்படி உள்ளிருந்து வளர்க்கலாம்? கதைகள், அறிவியல், உளவியல், வாழ்க்கை அனுபவங்கள் மற்றும் ஆழமான நடைமுறை பயிற்சிகளுடன் பார்க்கப் போகிறோம். பார்ட் 3 தொடரும். தொடர்கிறேன். உலகத்தரமான வெபினார் ஸ்கிரிப்ட் பார்ட் 3 செக்ஷன் 2 தலைப்பு ஒப்பீடு மகிழ்ச்சியை திருடும் அமைதியான திருடன். முற்றிலும் புதிய ஒரிஜினல் வெபினார் ஸ்கிரிப்ட் மனவியல், தன்னறிவு மற்றும் நடைமுறை வாழ்க்கை அனுபவங்களை அடிப்படையாகக் கொண்டு உருவாக்கப்பட்டது. சினெமாட்டிக் ஓப்பனிங். ஒரு தோட்டம். அதில் ரோஜாப்பூ, மல்லிகை, தாமரை, சூரியகாந்தி. ஒரு நாள் ரோஜா அழ ஆரம்பித்தது. நான் ஏன் தாமரை மாதிரி இல்ல? தாமரை சொன்னது. நான் ஏன் சூரியகாந்தி மாதிரி உயரமா இல்ல? சூரியகாந்தி சொன்னது. நான் ஏன் மல்லிகை மாதிரி மணக்கல? அப்போது அந்த தோட்டக்காரர் சிரித்தார். அவர் சொன்னார், நான் உங்களை ஒவ்வொருவரையும் வேறு வேறு அழகுக்காக வளர்த்தேன். நீங்கள் மற்றவராக ஆக முயற்சி செய்வதால் உங்களுடைய அழகை மறந்துவிட்டீர்கள். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதை விட மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு கேள்வி, உங்கள் மகிழ்ச்சியை எத்தனை முறை மற்றவர்களின் வெற்றியுடன் ஒப்பிட்டு நீங்களே குறைத்திருக்கிறீர்கள்? ஒரு கதை. 2 நண்பர்கள். இருவரும் ஒரே கல்லூரியில் படித்தார்கள். 10 வருடங்கள் கழித்து ஒருவர் பெரிய நிறுவனத்தின் CEO. மற்றொருவர் ஒரு பள்ளி ஆசிரியர். மக்கள் கேட்டார்கள், உனக்கு வருத்தமா? ஆசிரியர் சிரித்தார். நான் CEO ஆக வரவில்லை, நல்ல ஆசிரியராக வரத்தான் வந்தேன். அந்த ஒரு பதில் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஞானம். முக்கியமான உண்மை. ஒப்பீடு 2 விஷயங்களை செய்கிறது. உங்களிடம் இருப்பதை சிறியதாக காட்டும்
மற்றவரிடம் இருப்பதை பெரியதாக காட்டும். இதனால் நிஜ வாழ்க்கை மறைந்து மனதில் உருவான கற்பனை வாழ்க்கை மட்டுமே தெரியும். சோஷியல் மீடியா எக்ஸாம்பிள். காலை ஒருவர் மொபைலை திறக்கிறார். முதல் போஸ்ட் வெளிநாட்டு சுற்றுலா, 2வது புதிய கார், 3வது ப்ரமோஷன், 4வது திருமண புகைப்படம், 5வது லக்ஸரி வீடு. 10 நிமிடம் கழித்து அவர் தன் வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் அவருக்கு தெரியாத ஒன்று, அவர் மற்றவர்களின் ஹைலைட் ரீலை தன்னுடைய பிஹைண்ட் த சீன்ஸுடன் ஒப்பிடுகிறார். சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன். உளவியலில் இதற்கு சோஷியல் கம்பேரிசன் தியரி என்று பெயர். மனித மனம் தன்னை புரிந்து கொள்ள மற்றவர்களை பயன்படுத்துகிறது. ஆனால் அது அளவுக்கு அதிகமானால் தன்னம்பிக்கை குறைகிறது, பொறாமை அதிகரிக்கிறது, கவலை உருவாகிறது. ஆடியன்ஸ் ஆக்டிவிட்டி. 1 நிமிடம் கண்களை மூடுங்கள். உங்களுக்கு அடிக்கடி ஒப்பிடப்படும் ஒரு மனிதரை நினைத்துப் பாருங்கள். இப்போது உங்களையே கேளுங்கள், நான் அவருடைய முழு வாழ்க்கையையா அறிவேன்? இல்லை, நாம் அவருடைய வெளிப்புறத்தை மட்டும் பார்க்கிறோம். அவருடைய உள்ளே இருக்கிறோம். போராட்டம் நமக்குத் தெரியாது. ஒரு சின்ன சிரிப்பு. ஒருத்தர் சொன்னாரு, அவருக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்ல. அவருடைய நண்பர் சிரித்து சொன்னார், அவரோட வைஃபை பாஸ்வேர்ட் கூட உனக்கு தெரியாது. வாழ்க்கை எப்படி தெரியும்? சிறிய சிரிப்பு. ஃபேமிலி எக்ஸாம்பிள். ஒரு அம்மா தன் மகனை அடுத்த வீட்டு பையனுடன் ஒப்பிட்டார். பார், அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க். மகன் அமைதியாக இருந்தான். 20 வருடங்கள் கழித்து அந்த மகன் கேட்டான், அம்மா, ஒரு நாளாவது என்னோட நேற்றைய என்னோட ஒப்பிட்டீங்களா? அந்தக் கேள்வி அம்மாவின் கண்களில் கண்ணீரை வரவைத்தது. பிசினஸ் எக்ஸாம்பிள். 2 கடைகள். ஒன்று 20 வருடங்களாக இயங்குகிறது. மற்றொன்று புதியது. புதிய கடைக்காரர் முதல் நாளிலேயே 20 வருட பழைய கடையுடன் ஒப்பிடுகிறார். அவர் சோர்ந்து போகிறார். ஆனால் அவர் ஒப்பிட வேண்டியது நேற்றைய விற்பனையுடன், அடுத்தவரின் 20 வருட பயணத்துடன் அல்ல. அறிவியல் பார்வை. ஒப்பீடு மூளையில் குறைவு உணர்வை அதிகரிக்கிறது. நன்றி உணர்வு நிறைவு உணர்வை அதிகரிக்கிறது. இரண்டும் ஒரே நேரத்தில் முழு சக்தியுடன் இருக்க முடியாது. நீங்கள் எதை பயிற்சி செய்கிறீர்களோ அது வளர்கிறது. ஒரு ஆழமான கதை. ஒரு வயலின் கலைஞர் ஒரு சிறுவனிடம் சொன்னார், நீ என்னைப் போல வாசிக்க வேண்டாம். சிறுவன் ஆச்சரியப்பட்டான். ஏன்? கலைஞர் சிரித்தார். நான் என்னைப் போல வாசிக்க 60 வருடம் எடுத்தது. நீ உன்னைப்போல வாசி. ரிஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ். ஒரு காகிதம் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலே எழுதுங்கள், என்னுடைய தனித்துவம். பிறகு 10 விஷயங்களை எழுதுங்கள். என்னுடைய நல்ல குணம், என்னுடைய திறமை, என்னுடைய அனுபவம், என்னுடைய பலம். நீங்கள் மற்றவர்களைப் போல இல்லாத 10 காரணங்கள். ஒரு நடைமுறை சவால். அடுத்த 7 நாட்களுக்கு சோஷியல் மீடியாவில் மற்றவர்களை பார்த்த பிறகு உடனே உங்களைப் பற்றி ஒரு நல்ல விஷயம் எழுதுங்கள். உதாரணம், அவருக்கு அது இருக்கிறது, எனக்கு இது இருக்கிறது. இந்த பழக்கம் ஒப்பீட்டை நன்றியுணர்வாக மாற்றும். ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ். ஆன்மீக கண்ணோட்டம். இது ஒரு ஆன்மீக பார்வை. கடலில் ஒவ்வொரு அலையும் வேறு வடிவம், ஆனால் அனைத்தும் ஒரே கடல். மனிதர்களும் அப்படித்தான். ஒவ்வொருவரின் வெளிப்புற வாழ்க்கை வேறு, ஆனால் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியை தேடுகிறார்கள், அமைதியை தேடுகிறார்கள், அன்பை தேடுகிறார்கள். அதனால் போட்டி அல்ல, புரிதல் தேவை. ஆக்ஷன் ஸ்டெப்ஸ். இன்று முதல் 3 புதிய பழக்கங்கள். 1. நேற்றைய உங்களுடன் மட்டும் ஒப்பிடுங்கள். 2. தினமும் ஒரு திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். 3. மற்றவரின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படாமல், அவரால் முடிந்தால்
எனக்கும் வளர முடியும் என்று சொல்லுங்கள். சமரி. இன்று நாம் கற்றது: ஒப்பீடு மகிழ்ச்சியை மெதுவாக திருடுகிறது. மற்றவர்களின் முழு வாழ்க்கையை நாம் அறியாமல் அவர்களின் வெளிப்புறத்தை மட்டுமே பார்க்கிறோம். தன்னம்பிக்கை வளர வேண்டுமெனில் நேற்றைய நம்மோடு மட்டுமே ஒப்பிட வேண்டும். நன்றியுணர்வு ஒப்பீட்டின் விஷத்தை குறைக்கிறது. ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்துவமான வாழ்க்கைப் பயணம் உள்ளது. கியூரியாசிட்டி ஃபார் நெக்ஸ்ட் செக்ஷன். அடுத்த பகுதியில், தன்னம்பிக்கை பிறப்பிலேயே வருவதா அல்லது தினமும் உருவாக்கப்படுவதா? தன்னம்பிக்கை எப்படி உருவாகிறது? ஏன் சிலர் திறமை இருந்தும் தங்களை நம்ப முடியவில்லை? சிறிய வெற்றிகள் எப்படி பெரிய நம்பிக்கையை உருவாக்குகின்றன? நடைமுறை 30 நிமிட தன்னம்பிக்கை வளர்ப்பு முறை. இவற்றை உலகத் தரமான கதைகள், அறிவியல் விளக்கங்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் பார்ப்போம். பார்ட் 3 தொடரும். உலகத்தரமான வெபினார் ஸ்கிரிப்ட். பார்ட் 3 செக்ஷன் 3. தலைப்பு: தன்னம்பிக்கை பிறப்பிலேயே வருவதில்லை, தினமும் கட்டப்படும் ஒரு மனக்கோட்டை. முற்றிலும் புதிய ஒரிஜினல் வெபினார் ஸ்கிரிப்ட் நடைமுறை உளவியல், மனித நடத்தை மற்றும் வாழ்க்கை அனுபவங்களை அடிப்படையாகக் கொண்டு உருவாக்கப்பட்டது. சினமேட்டிக் ஓப்பனிங். ஒரு சிறிய கழுகு குஞ்சு மலையின் உச்சியில் இருக்கும் கூட்டில். அது கீழே பார்க்கிறது. 1000 அடி ஆழம். அதற்கு பயம். என்னால் பறக்க முடியாது. அம்மா கழுகு அதை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் மெதுவாக அந்த குஞ்சை கூட்டிலிருந்து வெளியே தள்ளுகிறது. குஞ்சு பயத்தில் கீழே விழுகிறது. இறக்கைகள் துடிக்கின்றன. மீண்டும் மீண்டும். திடீரென்று அது பறக்க ஆரம்பிக்கிறது. அந்த கழுகிற்கு அன்று இறக்கைகள் கிடைக்கவில்லை. அன்று இறக்கைகள் மீது நம்பிக்கை கிடைத்தது. நண்பர்களே, தன்னம்பிக்கை யாராவது வந்து நமக்கு கொடுக்கும் பரிசு அல்ல. அது நம்முடைய அனுபவங்களால் மெதுவாக கட்டப்படும் உள்ளார்ந்த நம்பிக்கை. ஒரு கேள்வி உங்களுக்கு: எத்தனை திறமைகள் இருக்கின்றன என்பது முக்கியமல்ல. உங்களிடம் இருக்கும் திறமையை நீங்கள் நம்புகிறீர்களா? அதுதான் முக்கியம். ஒரு உணர்ச்சிமிக்க கதை. ஒரு சிறுவன் பள்ளியில் ஓவியம் வரைந்தான். ஆசிரியர் பார்த்தார், சிரித்தார். இது என்ன ஓவியம்? வகுப்பு முழுவதும் சிரித்தது. அன்று அந்தச் சிறுவன் ஓவியம் வரைவதை நிறுத்திவிட்டான். 20 வருடங்கள் கழித்து ஒரு கண்காட்சியில் ஒரு புகழ்பெற்ற ஓவியரை பார்த்து சொன்னான், எனக்கும் ஓவியம் வரைய ரொம்ப ஆசை. ஓவியர் கேட்டார், ஏன் வரையவில்லை? அவர் மெதுவாகச் சொன்னார், ஒரு நாள் ஒருவர் சிரித்தார். 1 நிமிட சம்பவம் 20 வருட தன்னம்பிக்கையை திருடிவிட்டது. ஆடியன்ஸ் ரிஃப்ளெக்ஷன். 1 நிமிடம். உங்கள் வாழ்க்கையில் யாரோ சொன்ன ஒரு எதிர்மறை வார்த்தை இன்றும் உங்களை பாதிக்கிறதா? உன்னால் முடியாது. நீ புத்திசாலி இல்லை. நீ வெற்றி பெற மாட்டாய். அந்த வார்த்தை உண்மையா அல்லது ஒரு மனிதரின் கருத்தா? மிக முக்கியமான உண்மை கருத்து. ஒப்பீனியன். உண்மை, ட்ரூத் இரண்டையும் ஒன்றாகக் கலந்துவிட்டால் தன்னம்பிக்கை குறையும். சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன். உளவியலில் ஒரு கருத்து இருக்கிறது. செல்ஃப் எஃபிகசி, அதாவது என்னால் இந்த வேலையை செய்ய முடியும் என்ற உள்ளார்ந்த நம்பிக்கை. இதை கட்டுவது பெரிய வெற்றிகள் அல்ல, சிறிய வெற்றிகள். ஒரு கிராமத்து உதாரணம். ஒரு குழந்தை சைக்கிள் ஓட்டக் கற்றுக்கொள்கிறது. முதல் நாள் விழுகிறது. 2ஆம் நாள் மீண்டும் விழுகிறது. 3ஆம் நாள் 10 அடி செல்கிறது. அன்று அதற்கு உலக சாம்பியன் பட்டம் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு புதிய நம்பிக்கை கிடைத்தது. என்னால் கொஞ்சம் முடிகிறது. அந்த கொஞ்சம் ஒரு நாள் முழுமையாக மாறுகிறது. ஒரு சின்ன சிரிப்பு. ஒருவர் ஜிம்முக்கு போனார். முதல் நாள் கண்ணாடி முன்னால் நின்று பார்த்தார். எதுவுமே மாறல. ட்ரெய்னர் சிரித்தார். நேத்துதான் வந்தீங்க. சிறிய சிரிப்பு. நாம் 10 வருட பழக்கத்தை
10 நிமிடத்தில் மாற்ற நினைக்கிறோம். பிசினஸ் எக்ஸாம்பிள்: ஒரு இளம் தொழிலதிபர். தொடர்ந்து 3 முறை தோல்வி. அவர் சொன்னார், நான் தோல்வி. அவருடைய வழிகாட்டி சிரித்தார். இல்லை, 3 முயற்சிகள் தோல்வியடைந்தன. நீ அல்ல. இந்த ஒரு வாக்கியம் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. தன்னம்பிக்கையை அழிக்கும் 5 பழக்கங்கள். 1. தொடர்ந்து ஒப்பிடுவது. 2. ஒவ்வொரு தவறுக்கும் உங்களை தண்டிப்பது. 3. எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிப்பது. 4. கடந்த தோல்வியை எதிர்காலத்தின் தீர்ப்பாக மாற்றுவது. 5. உங்களுடைய சிறிய முன்னேற்றத்தை கொண்டாடாமல் இருப்பது. தன்னம்பிக்கையை வளர்க்கும் 5 பழக்கங்கள். 1. தினமும் ஒரு சிறிய இலக்கு. 2. அதை முடித்தவுடன் உங்களை நீங்களே பாராட்டுங்கள். தவறுகளை தோல்வி என்று அல்ல, ஃபீட்பேக் என்று பாருங்கள். 4. உங்களை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் நேரம் செலவிடுங்கள். 5. ஒவ்வொரு நாளும் நேற்றை விட 1% முன்னேறுங்கள். ஆடியன்ஸ் ஆக்டிவிட்டி. இப்போது ஒரு காகிதம் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலே எழுதுங்கள், நான் ஏற்கனவே வெற்றி பெற்ற 25 விஷயங்கள். பெரிய விஷயங்கள் தேவையில்லை. நான் நடக்க கற்றுக்கொண்டேன். நான் படிக்க கற்றுக்கொண்டேன். நான் ஒரு குடும்பத்தை உருவாக்கினேன். நான் ஒரு பிரச்சனையை சமாளித்தேன். நான் இன்னும் வாழ்க்கையை விட்டுவிடவில்லை. எழுதுங்கள். 20, 25. அப்போது உங்கள் மனம் முதல் முறையாக உங்களுடைய பலத்தை பார்க்க ஆரம்பிக்கும். ஒரு ஆழமான கதை. ஒரு வயதான சிற்பியிடம் ஒருவர் கேட்டார், இவ்வளவு அழகான சிலையை எப்படி உருவாக்குகிறீர்கள்? அவர் சொன்னார், நான் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய சுத்தியல் அடி மட்டுமே அடிக்கிறேன். 1000வது அடியில் சிலை உடைகிறது. ஆனால் 129 அடிகளும் அந்த ஒரு அடிக்காகவே வேலை செய்தன. நண்பர்களே, உங்களுடைய இன்றைய சிறிய முயற்சியும் வீணாகப் போகாது. அது உள்ளே தன்னம்பிக்கையை கட்டிக்கொண்டிருக்கிறது. அறிவியல் பார்வை. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு சிறிய இலக்கை அடையும்போது, மூளை என்னால் முடியும் என்ற புதிய அனுபவத்தை பதிவு செய்கிறது. அதனால் சிறிய வெற்றிகளை ஒருபோதும் அலட்சியப்படுத்தாதீர்கள். பிராக்டிகல் எக்சர்சைஸ். அடுத்த 30 நாட்களுக்கு ஒவ்வொரு இரவும் இந்த 3 கேள்விகளுக்கு பதில் எழுதுங்கள். 1. இன்று நான் என்ன கற்றுக்கொண்டேன்? 2. இன்று நான் எந்த சிறிய வெற்றியை பெற்றேன்? நாளை நான் 1% எப்படி முன்னேறுவேன்? ஆன்மீகக் கண்ணோட்டம். இது ஒரு ஆன்மீகப் பார்வை. ஒரு விதை மரமாக மாற மற்றொரு மரத்தின் அனுமதி தேவையில்லை. அதற்குத் தேவை மண், தண்ணீர், ஒளி, நேரம். அதேபோல் உங்களுக்கும் மற்றவர்களின் அனுமதி தேவையில்லை. உங்கள் வளர்ச்சிக்கு உங்கள் முயற்சி, உங்கள் பொறுமை, உங்கள் தொடர்ச்சி போதும். சமரி. இன்று நாம் கற்றது: தன்னம்பிக்கை என்பது ஒரு உணர்ச்சி அல்ல, தொடர்ந்து உருவாக்கப்படும் மனப்பழக்கம். பிறர் சொன்ன கருத்துக்களை நம் அடையாளமாக மாற்றக்கூடாது. சிறிய வெற்றிகள்தான் பெரிய நம்பிக்கையை உருவாக்குகின்றன. தவறு என்பது முடிவு அல்ல, அது கற்றலின் ஒரு பகுதி. தினசரி 1% முன்னேற்றம் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். கியூரியாசிட்டி ஃபார் நெக்ஸ்ட் செக்ஷன். அடுத்த பகுதியில் பழக்கங்கள் உங்கள் எதிர்காலத்தை அமைதியாக எழுதும் மறைமுக சக்தி. ஏன் நல்ல பழக்கங்கள் உருவாக கடினமாக இருக்கிறது? ஏன் கெட்ட பழக்கங்கள் எளிதாக ஒட்டிக்கொள்கின்றன? மூளையின் பழக்கச் சுழற்சி எப்படி செயல்படுகிறது? வெறும் மன உறுதியால் அல்ல, சரியான அமைப்பால் பழக்கத்தை எப்படி மாற்றலாம்? உலகத் தரமான கதைகள், நரம்பியல் அறிவியல், உளவியல் மற்றும் செயல்முறை பயிற்சிகளுடன் ஆழமாக பார்க்கப் போகிறோம். பார்ட் 3 தொடரும்.